அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 23/2/2025 இன்று சுப முகூர்த்த நாள். நாளை ஏகாதசி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் பிரகதாம்பாள் சமேத திருக்கோகர்ணேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அரைக்காசம்மன் என்று சொல்கின்ற பிரகதாம்பாள் அற்புதமான தெய்வம். திருக்கோகர்ணேஸ்வர சுவாமியும் நமக்கு எல்லா விதமான வரங்களையும் தருகின்ற சுவாமி. எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்று காலை 11:27 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று மாலை 4:29 வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:31 வரை சித்த யோகமும் மாலை 4:29 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மதியம் 1:30 முதல் 2 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் எல்லாம் வருகின்ற நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு மாறும். நல்ல செய்தி வந்து சேரும். அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. மாணவர்களுக்கு நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, யோகா போன்ற மாற்று மருத்துவங்கள்லாம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வேலையிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் வியாபாரிகள் கொஞ்சம் கவனம் தேவை. பாத்திரக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, துணிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் மஞ்சள் நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். திடீர் செலவுகள்லாம் வந்து சேரும். அது மாதிரி பயணங்களின் பொழுதும் பிரயாணங்கள் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். அதே மாதிரி மாணவர்கள், நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்களை தரக்கூடிய நாள். பெண்களுக்கு வீட்டிலே புது பொறுப்புகள் வந்து சேரும். அது சில பேருக்கு சுமையாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பட் வேறு வழியில் நீங்கள் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். மாலை நேரத்தின் பின்னர் சகோதர வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். வீட்டிலே சில சேஞ்சஸ், மாற்றங்களை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது மாதிரி வீட்டில் உள்ளவங்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுத்து போகிறதும் உங்களுக்கு நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு நீங்கள் வெத்தலை மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் இம்பார்ட்டண்ட். ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், வேறு கம்பெனிக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சொந்தமாக வாகனம் வாங்கணும், இத்தனை நாளைக்கு தான் வாடகை வண்டி ஓட்டுறது, வாடகை கார் ஓட்டுறது, இல்லை ஆட்டோ ஓட்டுறது, 3 வீலர் ஓட்டுறது அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம்.
விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கங்க. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும், விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி தம்பதிகள் குறிப்பாக ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள கல்யாணமான தம்பதிகள் கொஞ்சம் கவனமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். சில விஷயங்களில் வந்து பொறுமையாக இருக்கணும். உங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் இருக்கிற பிரச்சனைகளை 3ஆம் நபருக்கு சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. பிருத்திங்கிராதேவியை நீங்கள் சுத்தமான 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாடு விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கை தேவை. டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். அரசு அல்லது அரசாங்கம் கான்ட்ராக்ட் தொழில் எடுத்து பண்ணுறவங்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வீட்டை சில மாற்றங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. டெய்லராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சமூகத்தில் நல்ல அந்தஸ்துள்ள பெரிய மனிதர்களின் சில நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் விரைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சிம்மம் ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரத்தில், தொழிலில் போட்டி இருக்கும். மாணவர்களுக்கு உங்கள் சக மாணவர்களுடன் ஆரோக்கியமான போட்டி இருக்கும். நான் கூட மார்க் வாங்குவேனா, நீ கூட மார்க் வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியெல்லாம் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், அனுகூலமான தசா புத்தி இருக்கா, தொழில் உத்தியோகம் எது சரி வரும், தொழிலில் எந்த தொழிலை பண்ணலாம், தெரிஞ்ச தொழிலை பண்ணலாமா, தெரியாத தொழிலை பண்ணலாமா, அதுக்கு எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது, இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணுங்கள். இரும்பு, ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக, ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. வரவேண்டிய பாக்கிகள் சிலருக்கு வந்து சேரும் ஃபுல்லாகவே. அரசு வேலை அல்லது அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கலியுகவரதன் கார்த்திகேயன் முருகப்பெருமானின் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னி ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சக்ஸஸாக இருக்கும், சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராத மாதிரி தள்ளிப்போம். கணவன் மனைவியிடையே நல்ல செய்திகள் உண்டு. ஏற்கனவே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் குழந்தை பாக்கியத்துக்கு எடுத்து 2-3 தடவை எடுத்து சரி வரல, இப்போ ட்ரை பண்ணுபவர்கள் சிலருக்கு இன்றைக்கு நல்ல செய்தி வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது. கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இஎம்ஐ கட்டுறதில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் உங்களுடைய சகோதர வழியிலே அதுக்கான ஹெல்ப், உதவி வரும். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு காலபைரவர் வழிபாடு. காலபைரவரை நீங்கள் 3 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க, நல்ல பலனை தருவார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி அன்பர்களே, செலவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகளை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்க, குறையுங்க. அதே மாதிரி லக்ஸரி ஐட்டம்ஸ், கொஞ்சம் விலை கூடின பொருட்களை வாங்குற போது
பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. அதே மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன் விஷயங்கள்லையும் கவனம் தேவை. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பார்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பார்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பார்கள், ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தங்களுடன் இருந்த மனஸ்தாபம் சிலருக்கு குறையும். சிலர் திடீர் விருந்தினர் வருகை உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படும். அதனால் சில செலவுகள் வரும். பட் ஆனால் வேறு வழி இல்லை. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கங்க. வாட்டர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ஏற்றமான நாள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வர்றவங்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல செய்திகள்லாம் சேரும். வெளிநாட்டில் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுபவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினி மார்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா பயன்படுத்திக்கிங்க. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. தம்பதிகள் தேவையில்லாத விஷயங்களை பேசி பிரச்சனை உண்டு பண்ணிக்காதீங்க. பழைய விஷயங்கள், ஹிஸ்ட்ரியெல்லாம் பேசி எதுவும் நடக்க போகிறதில்ல. இப்போ எது நடக்குதோ, அடுத்த ஃபியூச்சர் என்னவோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறது உங்களுடைய லைஃபுக்கு நல்லது. குழந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை நீங்கள் விநாயகர் கவசம் பாராயணம் பண்ணி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள். சிலர் உங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பண விஷயமா இருக்கலாம், காசு விஷயமா இருக்கலாம், இல்லை தொழிலில் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும். வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அதே மாதிரி வீட்லையும் சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் ரொம்ப அலட்டிக்காதீங்க. பெண்களுக்கு வெளியூர் பயணங்கள், பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும். நான் இந்த கண்ட்ரியில் போய் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சில பேர் எய்ம் பண்ணி வச்சுருப்பீங்க. அதற்கான முயற்சிகளிலே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அடுத்து என்ன, விசாக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் தாட்ஸ் எல்லாம் வரக்கூடிய நாள். சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு வியாபாரம் செய்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுங்க, ஐயப்பனின் அருள் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மகர ராசி என்பவர்களை கவனமாக இருக்க வேண்டிய நாள். குறிப்பாக பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வாகனத்தை மாற்றணும், புது வாகனம் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் ஐடி கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக, அக்கௌண்டனாக, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவர்கள், கேஷியராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. தம்பதிகள், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த சம்பதிகள் திரும்ப ஒன்று சேரணும், பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் தசா புத்தி ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா நல்லபடியாக அது நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள்
குமாரஸ்தவம் பாராயணம் பண்ணி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்களில் இழுபறியாகும். வர்ற மாதிரி இருக்கும் கையில், ஆனால் வராது. இப்போ சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டிலே டிரைவராக பணியாற்றுபவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, டெய்லராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் உற்சாகமான நாள். சமூகத்தில் விஐபிக்களின் நட்பால் நன்மைகள் கிடைக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் உண்டு. வீட்டிலே சில புது பொருளை வாங்குவீங்க. அது சோஃபாவாக இருக்கலாம், இல்லைன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய நாள். ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீன ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படுற நாள். சில விஷயங்களில் மறதியால் அங்கங்கே பொருளை வச்சுட்டு தேடுவீங்க. ஃபைலாக இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி வீட்டில் சில பொருட்கள் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள், டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள். புது வாய்ப்புகள் கிடைக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாள். சமூகத்திலே நல்ல அந்தஸ்து கிடைக்கும். விஐபிக்களின் நட்பால் நல்ல செய்திகள் வந்து சேரும். பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற இடம் 4. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகும். எல்லா விதமான நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அருள் ஆசி கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.